Hi friends, welcome to Kodak cooking. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மழை நேரத்துக்கு ஏத்த மாதிரி டீ கூட நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இந்த ரெசிபியை பர்ஃபெக்ட்டா டீ கடை போலவே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 150 கிராம் மைதா நான் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நார்மல் ரவை, உங்கள் வீட்டில் இருக்க ரவை 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அதே 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். பொடிக்கும் போது மிக்சியில் ஏலக்காய் சேர்த்துட்டு கூட நீங்கள் பொடிச்சு போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் விதைகள் மட்டும் அது கூட நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கைகளில் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சென்டரில் சின்னதாக ஒரு குழி பண்ணிக்கோங்க. குழி பண்ணிவிட்டு 50 கிராம் பால், காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கைகளில் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம், அதில் பிரச்சனையே இல்லை. இட்லி மாவு பதத்துக்கு இது வரணும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் பிழைஞ்சிக்கலாம். இல்லை பால்லையே நீங்கள் கலந்து விடறனா கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா எண்ணெயில் போடும்போது அது ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். அதனால இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ அந்த சர்க்கரை, ரவை எல்லாமே கலந்து வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது 1 மணி நேரம் நம்ம மூடி வச்சு ஊற விடுவோம். அதுக்கப்புறம் நல்லா ஊறிடும். உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இது வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பேட்டர். இப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூடவே பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கேக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப தான் அது நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது வரும். எண்ணெய் சூடு பண்ணும்போது மீடியம் சிம்மில் வச்சுட்டு சூடு பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். எங்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பில் டம்ளர் தான் இருக்குது அப்படின்னா 1 டம்ளர் மைதாக்கு 1/4 டம்ளர் ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நீங்கள் கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம். மெதுவடைக்கு எப்படி இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்லா ஊறி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பேக்கிங் சோடா போட்டுட்டு அடித்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியான அப்பம் வரும். உங்களுக்கு கையில் கூட பாருங்கள் போட்டு காமிக்கிறேன். நம்ம மெதுவடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணி சின்னதாக ட்ராப் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். பெருசாக பால் ஷேப்லேயும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். ஆனால் முக்கியமாக மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். மாவு உள்ளே போட்டதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் திருப்பி கொடுங்க. அப்போ தான் அது ஈக்குவலாக நல்லா வெந்து வரும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி கலர்லேயும் அது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு போண்டாவை போடும்போது ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு போடுங்க, இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர சமயத்தில் நீங்கள் போண்டாவை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாக்களையும் நீங்கள் போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக டீ கடை போண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் போண்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மழைக்கு இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதை கோதுமை மாவில் கூட நீங்கள் செய்யலாம். மைதா மாவில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்திருங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.